அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி பார்க்கலாம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஆக வெளி தோற்றத்தை வைத்து தீர்ப்பு செய்தார்கள். ஒரு மனுஷன் வெளி தோற்றத்தை வைத்து தீர்ப்பு செய்கிறவர்கள் பரிசேயர்கள். இன்னொரு வசனம் யோவான் 8:15. நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். மாம்சத்துக்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. ரெண்டு விதத்துல அவங்க நியாயம் தீர்க்கிறாங்க. ஏன் அவங்க அடுத்தவனை குறை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் வெளி தோற்றத்தை வைத்து, ஆடை அலங்காரங்களை வைத்து, அவர்கள் பேசுவதை வைத்து, சமுதாயத்தில் இருக்கிற அந்தஸ்தை வைத்து, நடவடிக்கைகளை வைத்து, அதை வைத்து தீர்ப்பு செய்கிறவர்கள். அடுத்தது மாம்சத்தின்படியான தீர்ப்பு, ஆவியின்படியான தீர்ப்பு அல்ல. அப்படின்னா அன்பு, இரக்கம், மனதுருக்கம், அப்படிப்பட்ட சுபாவத்தின்படி அல்ல, மாம்சத்தின்படி தங்கள் சுய சிந்தை, ஆக சுய விருப்பம், இந்த மாம்சம் என்ன சொல்கிறதோ அதன்படி தீர்ப்பு செய்கிறவர்கள் இந்த பரிசேயர்கள். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். பாருங்க, இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். யாரையும் வெளி தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்க. ஆக உங்க மாம்சத்தின்படி நீங்க ஒரு முடிவுக்கு வராதீங்க. அதுக்கு பதிலாக தேவ பிள்ளைகள் ஏதாவது இடத்துல குறை கண்டுபிடிச்சா ஆண்டவரத்துல வைங்க, அவர் சமூகத்துல வைங்க, நல்ல தோத்திரம் பண்ணுங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. முடிஞ்சா அவருக்கு தனிப்பட்ட விதத்துல போய் நீங்க பேசுங்க, போன் பண்ணிய நேரிடுமா, இல்லைன்னா அமைதியா தேவ சமூகத்துல வைங்க. இந்த பரிசேயர்களை போல வெளி தோற்றத்தை வைத்து மாம்சத்தின்படி இரக்கம் இல்லாம, அன்பு இல்லாம அடுத்தவரை குறை சொல்லாதீங்க, அடுத்தவர் பேரை டேமேஜ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ஆபத்துங்க. அடுத்தவருடைய பேரை டேமேஜ் பண்ணக்கூடாது. நீங்க அதுல ரொம்ப எச்சரிக்கையா கவனமா இருக்கணும். இந்த சுத்திகரிப்பு நாட்கள் நமக்கு பிரயோஜனமான நாட்களா இருக்கணும். ஆகவே அடுத்தவரை குறை சொல்றதை குறித்து ரொம்ப கவனமா இருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15. ஆக மனுஷருக்கு முன்பாக தங்களை நீதிமான்களாக காட்டி அடுத்தவர்களை பாவிகளாக எண்ணுகிற சுபாவம் தான் இந்த பரிசேயரின் குறை சொல்றது. இது எத்தனை பயங்கரம் பாருங்க. குறை சொல்றது ஒரு ஆவிங்க. அது அந்த ஆவி நம்ம யாரையும் பிடிக்கப்படாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப குறை சொன்னா குறை சொல்ல ஆவி நம்ம பிடிச்சி ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம். நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பெரிய மாற்றத்தை நீ கத்த தருவார்னு. நம்ம இருதயத்திலே சுத்திகரிப்பை கத்த கொடுக்கிறார். ஆக நம் ஒவ்வொரு சுத்திகரித்து நம் நாவை காத்துக்கொள்ளவும், நம் நாவினால் எந்த பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.